வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம அந்த இயற்கை மருத்துவத்தில் முடியை பற்றி பார்க்க போகிறோம். முடி அப்படின்னாலே நிறைய வீடியோஸ் இருக்கும். இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது செய்யலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. முதல்ல ஒரு 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 சின்னதாக நான் உங்களுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது முடி அப்படின்றது பல விதமான விதங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதாவதுங்க, முடி உதிர்றது ஒரு டைப்பு, முடி உடைகிறது ஒரு டைப்பு, முடி அதாவது வெள்ளையாகிறது அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ். அது நமக்கு என்னதான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாலும் அதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது சின்ன வயசுலேயே இளநரை வந்தால் அது வேறு, அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் 35 வயசுக்கு அப்புறம் எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நரைமுடி வர்றது சகஜம். அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு முழுசாக கருப்பாயிரும்னா ஆகாது. ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் இப்போ நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது 35 வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் உருவாகும். அந்த இதில் இந்த முடியும் வெள்ளையாகிறது, அதாவது நரமுடி வர்றது. இந்த நரமுடி வருது அப்படின்னா எப்படின்னா ஒன்று ஒன்றா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 35 வயசுக்கு அப்புறம் வெள்ளை முடி வருது, அப்போ நான் இந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணுவோம், அந்த ஆயில் அப்ளை பண்ணால் அது கருப்பு ஆகாதான்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த முடிக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும்போது தவிர்க்கலாம். அதை முழுமையாக நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் கொஞ்ச நாள், அதாவது 35 வயசில் வர்ற இடத்துல ஒரு 38 வயசு 40 வயசு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு கொண்டு போகலாம். அந்த நரைமுடின்றதை கொஞ்சம் தவிர்த்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். இது ஒரு டைப்பு. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆயில் நம்ம ஒரு பார்க்குறோம், இந்த ஆயில் நம்ம நிறையா மெத்தடு இருக்குது, இதை எடுத்து அப்ளை பண்ண உடனே சரியாயிருமா மாறிடுமானா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜை நம்மளால், அதாவது நேச்சுரலாக நம்ம வின் பண்ண முடியாது, இயற்கையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, முந்த முடியாது, அதை தோற்கடிக்க முடியாது. அதை அதனுடைய செயல்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யலாம், தவிர்க்கலாம், கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம். இதுதான் பண்ண முடியும். சரி, இப்போ என்னுடைய தாத்தாவுக்கு இருக்குது, என்னுடைய அப்பா நல்லா இருக்காங்க, என்னுடைய அம்மா நல்லா இருக்காங்க, ஆனால் என்னுடைய தலை திடீர்னு என்ன ஆயிடுது, முடியெல்லாம் கொட்டி போய் வழுக்கத்தலை மாதிரி ஆகுது, சொட்டத்தலை மாதிரி ஆகுது, பின்னாடி முடி இல்லை அப்படின்னா இது பாரம்பரியம். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. நல்லா சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கனாலே சொல்யூஷன் இதிலே பாதி உங்களுக்கு கிடச்சிரும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தந்தை அப்படின்றவருக்கு உண்மையிலே அப்படின்னு சொல்லணும்னா என்னுடைய தந்தைக்கும் பின்னாடி வழுக்கத்தலை இருக்கும். அப்போ எனக்கும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதை நான் என்ன செய்யலாம், கொஞ்சம் அவருக்கு 35 வயசில் வந்தது. நல்லா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய தந்தைக்கோ என்னுடைய தாத்தாவுக்கு முழுக்க தலையில் என்ன இருக்காது, முடி இருக்காது. அப்படின்னா என்னுடைய தந்தைக்கு அதை விட பாதியோ இல்லை முக்கால்வாசி சீக்கிரமாகவே போயிடும். அவர் 50 வயசில் அந்த முடியை இழந்திருக்காருன்னா இவர் 30 வயசுல இழந்துருவார். அப்போ என்னுடைய ஜென்ரேஷன் அவருடைய ஜென்ரேஷன்னா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் சீக்கிரமாக இறங்கும். அப்போ அதை நம்ம என்ன செய்யலாம், தவிர்க்கலாம். எப்படி, இப்போ அவருக்கு 35 வயசில் வந்துச்சுன்னா எனக்கு 25 வயசு 20 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி எண்ணெய்கள் நம்ம தடவும் போது அந்த இதை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தள்ளி போட்டு நம்ம அதை காப்பாற்றிக்கலாம். இது புரிஞ்சுக்கோங்க, ஜெனட்டிக் அப்படின்றத மாற்றலாம் முடியாது. தந்தை வழியில் நம்மளுடைய தாய் வழியில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கோ அது இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக வரும். இதை நம்ம புரிஞ்சுக்காமல் நான் அந்த எண்ணெய் தடவுனா இந்த எண்ணெய் தடவுனா சரியாயிருமானா கண்டிப்பாக ஆகாது. சரி ஆகும். எப்படி ஆகும், அந்த வருடங்களை நம்ம தள்ளி வைக்கலாம். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த முயற்சிகள் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய அந்த முடி அப்படின்றது ஒரு மனிதனுக்கு ஒரு முக அழகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதை என்ன செய்யலாம், கொஞ்சம் மாதக்கணக்கு வருடக்கணக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியலைனாலும் அதை நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். குறிப்பிட்ட வருடங்கள், குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு உடல் ரீதியாக நல்லா, அதாவது உணவு ரீதியாக நல்லா சத்தான உணவுகள் கிடச்சி இவங்க இந்த ஒரு சில விஷயங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப வருஷம் நல்லா தாக்கு பிடிக்கலாம். இது ஒரு பக்கம்.
சரி, இப்போ எனக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் முடி உதிருது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பிறக்கும்போதே சத்து குறைபாடோட பிறந்திருக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் சத்து இல்லாத உணவுகளாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரே ஃபார்மேட்டில் உணவு எடுத்துக்குவாங்க. ஒரே விஷயமா வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் தொந்தரவு வர்றது, ஹேர் ஃபால் ஆகுறது, நிறைய விஷயங்கள், அதாவது பேக் பெயின் வர்றது. இந்த மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக உணவு சரியான முறையில் நல்லா சத்தான உணவுகள் எடுத்துக்காமல் ஜங்க் ஃபுட்டு நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்போ அதையும் நம்ம கவனிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எதை நம்ம செஞ்சால் முடி உதிராது, முடி உடையாது, முடி நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் குளிக்கும்போது ஒரு தப்பு பண்ணுவாங்க. உடம்பு ஃபுல்லாக இது வர நல்லா குளிப்பாங்க, இதுக்கு மேலே குளிக்க மாட்டாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். அதாவது நீங்கள் குளிக்கும்போது உங்கள் பாத்ரூம் போகும்போது அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பாருங்கள். நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த பாத்ரூமுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்கும், பாத்ரூம் ஹீட்டாக இருக்கும், ஒரு மாதிரியாக வார்ம் ஆன மாதிரி ஆயிரும். அப்போ என்னென்னா உங்களுடைய உடல் சூடானது குளித்த உடனே தலை வரைக்கும், அதாவது இந்த முகம் வரைக்கும் தான், இது கழுத்து வரைக்கும் நல்லா குளிச்சுருவாங்க, உடம்பு ஃபுல்லாக குளிர்ச்சி அடைச்சிருவாங்க. தலைக்கு மேலே என்ன ஆயிரும், உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணிடுவாங்க. அதில் தான் என்ன வரும், பொடுகு வர்றது, முடி உடையிறது, முடி உதிர்றது. இது புரியாமல் நம்ம என்ன செய்வோம், வாரத்துக்கு ஒரு முறை தான் தலை குளிக்கிறது. அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தலையை வந்து ஈரப்படுத்தி உடலை சமநிலையான ஒரு உஷ்ணத்தை உண்டாக்கும்போது இந்த தலையில் முடி உதிர்றது, முடி உடையிறது, பொடுகு வர்ற பிரச்சனையே போயிடும். இதை புரிஞ்சுக்கலைன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் இந்த சொல்யூஷன் நம்ம கொடுத்தாலும் வேலை செய்யலைன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் அது ட்ரை பண்ணேன், இதை ட்ரை பண்ணேன், அந்த வீடியோ பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தேன், நிறையா வந்து சொல்யூஷன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா நிறையா ரீசன்ஸ் இருக்குது. உணவு ரீதியான வழிபாடு தவறுகளாக இருக்கலாம். குளிக்கக்கூடிய, நான் சொன்ன மாதிரி குளிக்கக்கூடிய மெத்தடு, வாரத்தில் ஒரு நாள் தான் தலைக்கு ஊற்றுனாக்கா உடலில் இருக்கக்கூடிய சூடு எல்லாம் குறைச்சிட்டு தலைக்கு அந்த உஷ்ணத்தை கொடுத்தோம்னா அந்த தலையில் இருக்கக்கூடிய முடி, கண் எரிச்சல் எல்லாம் வரதான் செய்யும். அப்போ அதையும் சரி பண்ணணும். சரி, இதெல்லாம் எனக்கு எல்லாமே ஓகே. ஆனால் எனக்கு இப்போ இந்த ஏதாச்சும் ஒரு ஆயில் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணால் சக்ஸஸ் ஆகுமானா ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்குது, ஒவ்வொரு மெத்தடு. எதனால் அவங்களுக்கு அந்த குறைபாடு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகும். சரி, இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நல்ல ஒரு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த முடிக்காக என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான மெத்தட். ஏன்னா நிறையா கொண்டு வந்து போட்டு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்றனால ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் வந்து இப்போ ஒரு ஆயில் சொல்லி தர போகிறேன். இந்த ஆயில் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, முடியெலாம் உடனே நிற்காது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, முடி கொட்டுறது உடனே நின்றுமானா எந்த ஒரு சொல்யூஷனும் குறைஞ்சது 2 வாரம் தொடர்ந்து வேலை செய்யும்போது, அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு நாள் அப்ளை பண்ண உடனே சரியாயிருமா, ஆகாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் அந்த ஆனியன் அப்ளை பண்ணக்கூடிய அந்த வீடியோ போட்டிருக்கும்போது நிறையா பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின், நான் டெய்லி அப்ளை பண்ணணுமா எப்படின்பாங்க. அதை பார்த்திங்கனாக்கா அதிகமாக இருக்கிறவங்க டெய்லி அப்ளை பண்ணலாம். ஆனியன் அப்படின்றது எல்லாருக்கும் சேராது. ஒருத்தருக்கு ஆனியன் அப்ளை பண்ண உடனே ஜலதோஷம் பிடிச்சிக்கிறோம். அப்போ அது வந்து ரன்னிங் நோஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆளுகள் வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஆனியன் என்ன அப்ளை பண்ணாலும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல அப்படின்னா, நல்லா ஆனியனை எடுத்து கட் பண்ணி நல்லா நீங்கள் அங்கே தேய்க்க அந்த செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது அடைச்சிருக்கக்கூடிய அந்த துளைகள் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழியை கொடுக்கும். சரி, இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம், என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செக்கில் ஆட்டினதாக வாங்கிக்கோங்க. கருஞ்சீரகம், பலசரக்கடையிலே கிடைக்கக்கூடியது கருஞ்சீரகம். 1/2 லிட்டருக்கு தேங்காய் எண்ணெய்க்கு 100 கிராம் கருஞ்சீரகம், அதிகபட்சம் 125 கிராம் 150 கிராம் கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. கருஞ்சீரகத்தை அப்படியே போடுறத விட கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி அதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா கருஞ்சீரகம் நல்லா வெடித்து எண்ணெய் அதிகமாக வெளிப்படுத்தும்.
ஏன்னா கருஞ்சீரகம் அப்படின்றது அருமையான ஒரு மருத்துவ குணம் இருக்கக்கூடியது. இப்போ நான் 2 பேப்பரில் வச்சுருக்கேன் பாருங்கள். கருஞ்சீரகம் ஃப்ரை பண்ணதும் நார்மலாக நம்ம கடையில் வாங்கிட்டு வந்ததும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து நார்மலாக கடையில் வாங்கிட்டு வந்த இந்த கருஞ்சீரகம். இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா, ஏன் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2க்கும் உள்ள அந்த வித்தியாசம். ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், வெளியில் வந்துடும். நம்ம ஃப்ரை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு வந்து ஆயில் வெளியில் வந்து கக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு 2 பேப்பரில் வச்சுருக்கேன். 2மே கருஞ்சீரகம் தான். ஒன்று ஃப்ரை பண்ணதும், இன்னொன்று ஃப்ரை பண்ணாதது. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பவுடர் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேப்பரில் ஆயில் ஒட்டியிருக்கிறது அந்த குவான்டிட்டி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொன்று இது ஃப்ரை பண்ண அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய இது வந்து ஃப்ரை பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நிறையா வந்து வெளிப்பட்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரை பண்ணதையே நம்ம லேசாக மிக்சியில் போட்டு, அதாவது இப்போ நான் அந்த ஃப்ரை பண்ணதனுடைய அந்த ஆயில் வந்து வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நம்ம என்ன பண்ணலான்னா, சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்குனாக்கா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். அதிகபட்சம் 100, அதுக்கு மேலே வேணால் எடுத்துக்கலாம், பட் பெட்டர் 100 கிராமே போதுமானது. இப்போ இந்த 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் அந்த 100 கிராம் பவுட்ரு பண்ண கருஞ்சீரகத்தை அப்படியே போட்டு ஒரு 2 நாள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சு வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஆயிலை எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது சாதாரணமாக எப்பயும் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்சால் கொஞ்சம் நிறையா நல்லா சொதன்னு அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு 1 hour 2 hour பிஃபோர் குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா நிறைய அப்ளை பண்ணிட்டு கூட குளிங்க. ஒரு சில பேர் ரெகுலராகவே ஆயில் அப்ளை பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஜென்ரலாகவே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அருமையான ரிசல்ட்டு. இது வந்து முடி உதிர்றது, முடி உடையிறது, முடி நல்லா கருப்பாகவும் நல்லா கொஞ்சம் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.